எழுந்து நீ பிரகாச. தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத திருநாமத்தில் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் சொல்லி இந்த நாளினுடைய இந்த செய்தியை உங்களோடு ஒப்படைக்கிறேன். As the country and the world is locked down because of COVID-19 with a fear of expecting freedom from this virus attack, the Lord gave me this portion of scripture which I wanted to preach today. கொரோனாவினாலே உலகம் பூட்டப்பட்டு இருக்க விடியலை தேடி எப்பொழுது எனக்கு விடுதலை காற்றை சுவாசிக்க முடியும் என்று சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கடவுள் இந்த வசனத்தை உங்களோடு ஒப்படைக்க கொடுத்திருக்கிறார். அது மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. The scripture portion is taken from Gospel according to Matthew, the 14th chapter, verses 22 to the 33rd verse. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டு தன்னுடைய சீடர்களோடு உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கிறவராய் அற்புதத்தை செய்துவிட்டு அப்படி அவர்களுக்கு உணவளித்ததினால் ஏறக்குறைய 5000 புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இவரை தலைவனாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சிந்தனையை அறிந்த இயேசு, Jesus Christ, who is able to see the thoughts of those people, the men who ate the fish and the bread, 5,000, they thought it is better to make him as our leader
as he understood the very thought of those people, he wanted to go away from them and to spend time in prayer. அவர்கள் இவரை தலைவராக செய்து கொண்டிருக்கும் போது, சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, இவர் தனியே போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவருடைய சீடர்கள் படகிலே ஏறி அவர்கள் பக்கத்து ஊருக்கு போனார்கள். தமிழ் வேதாகமம் பதிவு செய்கிறதை பாருங்கள். மத்தேயு 14வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே அவர் தனிமையாய் இருந்தார். இயேசு தனிமையாய் இருந்து ஜெபித்தார். மக்கள் அவரை தலைவர் ஆக்கிவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அவர் அங்கு அவர்களுக்கு உணவு கொடுத்திருந்தார். அந்த உணவு கொடுத்து அவர்களுடைய பசியை போக்கி அவர் தலைவராக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் தெய்வம். அவரை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் காட். அவர் தெய்வம். Whether we accept him or not, he is God. He need not to give food in order to become a leader. அவர் இப்பொழுது ஜெபிக்க சென்றார். சீடர்கள் 24வது வசனம். அவர்கள் கடலின் நடுவிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிர்காற்று வீசுகிறது. அவர்கள் கலங்கி போய் இருக்கிறார்கள். தண்டு வலிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. Though they wanted to go fast and reach the other shore, but they were not able to do it because there is a heavy storm and making their life very hard. அவர்களுக்கு விரோதமாய் காற்று வேகமாய் அடித்து அதனுடைய பலத்தை எதிர்த்து அவர்கள் போக முடியாதபடி அவர்களை நோவுறுத்தவர்களாக்கி அவர்களை வாழ்க்கையை கடினமாய் உணரத்தக்கதாக வழி நடத்தி கொண்டிருக்கிறதோ, அச்சூழ்நிலையில இயேசு அவர்கள் மத்தியிலே வந்தார். இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். 25வது வசனம் சொல்கிறது. ஆங்கில வேதாகமம் என்ன சொல்கிறது பாருங்கள். Now in the 4th watch of the night, Jesus went to them walking on the sea. இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். இயேசு அலைகளின் மத்தியில தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் நடக்க முடியுமா என்று. அறிவியல் அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்து தோற்று போனார்கள். ஆனால் இயேசு இயற்கைக்கு மிஞ்சினவர், அனைத்தையும் படைத்தவர், தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். திருமறையில என்ன பார்க்கிறோம் தெரியுமா? அவர்கள் பயந்தார்கள். 26வது வசனம் சொல்லுகிறது. இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள். In the 4th watch of the night, Jesus went to them walking on the sea, and when the disciples saw him walking on the sea, they were troubled, saying, "It is a ghost," and they cried out for fear. பயந்து போயிருக்கிறார்கள். இயேசு தண்ணீரின் மேல் வருகிறார், நடக்கிறார். இது அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய சமுதாயத்தில், அவர்களுடைய கலாச்சாரத்தில் நடந்த ஒன்று அல்ல. இயற்கைக்கு வித்தியாசமாய், இயற்கையின் சூழலுக்கு வித்தியாசமாய் யாரோ நடந்து வருகிறார்கள் தண்ணீரின் மேல். அவர்கள் பயந்து பேய் பிசாசு வந்திருக்கிறது என்று நினைத்து அலறினார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனைகள், பலவிதமான எதிர்ப்புகள், இந்த கொரோனா போன்ற சூழ்நிலைகள் வந்தபோது
அலறிக்கொண்டிருக்கின்றோம். உலகமெல்லாம் அலறிக்கொண்டிருக்கிறதோ. இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். அவர்கள் அலறினார்கள். அப்படி அலறின அவர்களிடத்தில் இயேசு பேசுகிறார். Jesus started talking to him in the 27th verse. But immediately Jesus spoke to them, saying, "Be of good cheer, it is I, don't be afraid." கலங்கின நிலைமையில உங்களோடு பேசுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் என்ன பேசுகிறார்? திடன் கொள்ளுங்கள். Be of good courage, it is I am that I am. இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று உங்களிடத்தில் சொன்னவர் நான் தான். பயப்படாதிருங்கள். அப்பொழுது சீடர்களிலே பெரியவராக்கிய பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையிலே நீங்கள் பேய் இல்லை, பிசாசு இல்லை, ஆவேசம் இல்லை என்று சொன்னால் நான் தண்ணீரின் மேல் நடந்து வரலாமா? இயேசு சொல்கிறார், பேதுருவே வா. அவன் இறங்கினான். இயேசுவை பார்த்தான். பார்த்தவன் நடக்கிறான். எங்கே நடக்கிறான்? தண்ணீரின் மேல் நடக்கிறான். Jesus said, "Come on Peter, you wanted to experiment with me? Please come on." அந்த வார்த்தையை கேட்டவன் பேதுரு படகிலிருந்து இறங்கினான். தண்ணீரின் மேல் நடந்தான். பாப்பா, என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்கள். தண்ணி மேல நடந்தான்பா கடல்ல. 1, 2, 3 இயேசுவை பார்த்து கொண்டு தான் நடக்கிறான். அப்பொழுது சுற்றி இருக்கிற அலையோ காற்றோ கொந்தளிக்கின்ற நிலைமையோ அவனுடைய பார்வையிலும் சிந்தனையிலும் இல்லாதபடி அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளின் செய்தி உங்களோடு ஒப்படைக்க நான் வரும்போது உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். கடலின் மேல் வருகிற இயேசு, கடலின் மேல் நடந்து வருகிற இயேசு, அனைத்தையும் படைத்த படைப்பாளராகிய இயேசு. அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவர் உங்களை தேற்றுவார். பயப்படாதே என்று சொல்லுவார். அவர்தான் இயேசு என்று சொல்லுவார். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், வா பேதுரு. பேதுரு நடந்தான். 1, 2, 3, 4. பப்பா, பேதுருனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய உத்வேகம் தெரியுமா? அப்படி நடந்தவன் திடீரென்று அக்கம் பக்கத்திலே பார்த்தான். அங்கு ஒரு வேகமாய் பொங்கி வருகின்ற அலையை பார்த்தான். பயந்து போனான். அவன் கண்ணை இயேசுவின் மேல் வைப்பதை விட்டுவிட்டு அலையின் மேல், சூழலின் மேல் வைத்ததினால் அவன் மூழ்கி போனான். 31வது வசனத்துல இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? 1 கால் 2 அடி 3 அடி எடுத்து வைக்கும் போது நடந்தாய் அல்லவா? நீ இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்து என் மேல் வைத்திருக்கிற கண்ணை இந்த பிரச்சனைகளின் மேல் வைத்து அவைகள் பெரியது என்று சொல்லி நீ பயந்து மூழ்கி போனாயே, அற்ப விசுவாசியே என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டார். அருமையாய் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறவர் மாத்திரமல்ல, நீ கலங்கி இருக்கிற நிலைமையில உன்னோடு பேசுகிறவர், உன்னை திடப்படுத்துகிறவர். அவர்தான், அவருக்குள் தான் உன்னுடைய வாழ்வின் நம்பிக்கை என்பதை உன்னோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் பேதுருவை போல நீ நடந்து போகும்போது இந்த உலகத்தில் நண்பர்களாய் இருந்தவர்கள், உன்னோடு பணி செய்தவர்கள், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சுகவீனம், இவைகள் உன்னை அலைக்கழித்து நீ வைத்திருக்கிற கண்ணை இயேசுவின் மேல் வைக்காதபடிக்கு இந்த உலகத்தின் பிரச்சனைகளை பெரிதாக காட்டிக்கொண்டிருக்கும் போது இயேசு உன் கையை பிடித்து உன்னை தூக்கி, அற்ப விசுவாசியே, நீ விசுவாசியாயிரு, இவைகளை காட்டிலும் பெரியவைகளை நீ செய்ய முடியும். ஏனென்றால் நீ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்.
என்னை இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பக்தன் எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? ஆங்கிலத்தில் இப்படி எழுதுகிறார், having God in your boat doesn't mean that you will not face any storm, but it means that no storm can sink your boat. Therefore, walk in faith and you will never walk alone. என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து ஆகிய கடவுள் உன்னுடைய படகிலே இருக்கிறார் என்று சொல்லும்போது நீ என்ன நினைத்துக் கொள்ளாதே, உனக்கு புயல் காற்று வீசாது வராது என்று சொல்லி நீ நினைக்காதே. இயேசு கிறிஸ்து உன்னுடைய படகிலே இருக்கிறார் என்று சொன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய படகு மூழ்கி போவதில்லை. இயேசு உன் படகிலே இருந்தால் வெளியிலே அலையும் புயலும் காற்றும் வந்து உன்னை ஆட வைக்காது என்று நீ நினைத்துக் கொள்ளாதே, அவைகள்லாம் நடக்கும். ஆனால் இயேசு உன் படகிலே இருந்தால் நீ மூழ்கி போவதில்லை. ஆகவே நீ விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே வாழ். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முடிவாக எனக்கு இந்த சம்பவத்திலே பிடித்தமான ஒரு வசனம் இருக்கிறது. என்ன தெரியுமா? 32வது வசனம், 32nd verse, which I like it so much. When they got into the boat, the wind ceased. என்ன சொல்லுகிறது பாருங்கள் 32வது வசனத்துல, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. When Jesus and Peter got into the boat, the storm ceased. காற்று கொந்தளிப்பு அடங்கி போனது என்று திருமறை பதிவு செய்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள், the 32nd verse. When they got into the boat, the wind ceased. புயல் காற்று, கொந்தளிப்பு, அலைக்கழிப்பு எல்லாம் அமர்ந்து போனது. Dear friends, today we are privileged to know that Jesus Christ, the Creator, came into this world so that we can keep Him in our lifeboat. There may be a storm, there may be enmity, there may be a struggle, there may be corona attack. People may fear, but I am not going to fear. You know why? It's not I am super spiritual hero. It is not that I got an answer, but I am going to ask Jesus to travel with me in this lifeboat where the storm, where the flood, where this virus will try to attack. But Jesus is in my boat. I am going to trust in Him and He is going to take control over this situation. அருமையான சகோதரனே சகோதரியே, வாழ்க்கை என்கின்ற படகிலே இயேசுவை நான் வரும்படியாக அழைக்கிறேன். அவரை நான் நோக்கி பார்த்தால் அலைக்கழிப்பும் அலைகளும் புயலும் வந்தாலும் அவர் என்னோடு கூட இருப்பதினால் நான் மூழ்கி போவதில்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை படகிலே வருவதற்கு இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி, இயேசுவே என்னுடைய வாழ்க்கை படகிலே நீர் வாரும். தண்ணீரின் மேல் நடந்து வந்து பேதுருவை தண்ணீரின் மேல் நடக்கிறதற்கு பலம் கொடுத்தவரே, தரிசனம் கொடுத்தவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். அலைகள், பற்றாக்குறை, வேலையில்லா திண்டாட்டம், கொரோனா ஏற்படுத்தி இருக்கிற பேரழிவு, சின்ன பின்னமாகி இருக்கிறேன். உம்மை நோக்கி பார்த்து உம்மிலே நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கை படகில, என் குடும்பத்தில், என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய நாட்டில் நீர் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். இயேசு வந்த இடத்துல சமாதானம் கடந்து வருகிறது என்று சொல்கிறேன்.
இயேசு வந்த இடத்துல பாவ மன்னிப்பு வருகிறது என்று சொல்கிறேன். இயேசு வந்த இடத்துல நம்பிக்கை உதயமாகிறது என்று சொல்கிறேன். இயேசு வந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில அமைதல் உண்டாகும் என்று சொல்கிறேன். அவர்கள் இயேசுவை படகிலே ஏற்றிக்கொண்ட போது கரை சேர்ந்தார்கள். They accepted Jesus into their boat. They reached the other shore. பிரார்த்தனை செய்வோம். கொடும் பஞ்சம் பசியிலே பல கோடிகள் வாடுகிறதே, ஆனால் என்னை கண்மணி போல பாதுகாக்கிற வல்லபரனாகிய இயேசுவே, நீர் என் படகிலே வந்துவிட்டால் போதும் என்று சொல்லி நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். இறைவா, நீர் படகிலே வந்துவிட்டால் எங்களோடு பேசுவீர். அலைக்கழிக்கின்ற அலைக்கழிப்புகளிலிருந்து எங்களை நீர் அக்கறை சேர்ப்பீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில பயத்தினாலும் அலைக்கழிப்பினாலும் பிசாசினுடைய சதி திட்டங்களாலும் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் மேல் உம்முடைய கருணைக்கரம், உம்முடைய பிரசனம் கடந்து வந்து திடன்கொள். நான் தான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னோடு கூட நான் இருப்பேன். உனக்காக என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தவர் நான் தான் என்று சொல்லி நீர் இவர்களை ஆற்றி தேற்றுகின்ற வல்லமையுள்ள கடவுளாய் கடந்து வருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் படகிலே வந்தபோது அமைதல் உண்டாயிற்று. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் வந்துவிடும். இந்த கலக்கமான சூழ்நிலையில எங்கள் படகிலே நீர் வந்து எங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் உம்மேல் சார்ந்து வாழுகிற வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வழிநடத்தும்படியாய் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த மக்களை ஆசீர்வதியும், இவர்களை திடப்படுத்தும். இவர்கள் என்றென்றும் உம்மை நோக்கி பார்த்து வாழ்கிறதில இவர்கள் கடலிலே மூழ்கி போவதில்லை என்பதை நீர் இவர்களுக்கு உம்முடைய ஆவியானவரை கொண்டு உணர்த்தி தொடர்ந்து உம்மை சார்ந்து வாழ்கிறதில இவர்கள் வெற்றி நடை போட கிருபை செய்யும்படியாய் இவர்களையே உமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் பயன்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களோடு ஒப்படைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருவது எனக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியம் என்று நான் கருதுகிறேன். இதற்காக நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளின் மத்தியிலே உங்களிடத்திலே எனக்கு சில அறிவிப்புகளை சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரையில் காணும் அந்த விலாசத்திற்கோ அந்த இமெயிலுக்கோ நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாய் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கொண்டு வருவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவர் கொடுக்கிற பாதுகாவலையும், அவர் உங்களை திடப்படுத்தவும் சமாதானம் கொடுப்பதற்கும் போதுமானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்களுக்கு அறிமுகமாக்கி வையுங்கள். இதன் மூலமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற விடுதலை வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருக என்கின்ற வாக்குக்கு இணங்க இந்த நிகழ்ச்சியை ஒப்படைத்திருக்கிறேன். அறிமுகமாக்குவீர்களா? எல்லாம் வல்ல இறைவன் இந்த கலக்கமான சூழ்நிலையில உங்களை தெளிவுபடுத்தி அவருக்குள் வாழுகின்ற வாழ்க்கையில உங்களை பயன்படுத்தி பாதுகாக்கிறார் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. ஆமென்.
sa sa ri ri ga pa da pa ga. Da pa ga pa da da sa sa ri ga sa ri. Pa da sa ri ga ri sa da ri sa. Ga pa da sa ri sa da pa sa da. வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே கானாவின் நதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனத நன்மையின் மகாதேவா. Sa sa ri ri ga pa da pa ga. Da pa ga pa da da sa ri ga sa ri. Pa da sa ri ga ri sa da ri sa. Ga pa da sa ri sa da pa sa da. Da pa ga sa ri ga. Ga pa Da da. da sa da pa ga ri sa sa ri ga ga pa ga pa ri ga ga pa ga pa da ga pa da ga pa da ga pa da ga pa sa ga pa ga pa da ga pa sa sa ri ga ri sa da pa ga sa ga ri sa da sa ga sa ga ri sa da sa ga sa ya verum yenadayase manuve Israel sirase.